கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் ஓடக்கூடிய இந்த ஆறு மலபிரபா காட்டாறு. ஒரு பெரிய ஆறு, பாறைகளுக்கு நடுவே போகக்கூடிய அந்த மலபிரபா ஆற்றினுடைய கரையில் தான் பார்த்திங்கன்னா இந்த பாபாநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானியுடைய கோயில். இங்கே பட்டாடக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயிலினுடைய சிறப்பு அம்சமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 திராவிடியன் மற்றும் நாகரா ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் நூற்றாண்டில் தான் இது கட்டப்பட்டிருக்கிறது. சிற்பங்கள் மற்றும் நாகரா ஸ்டைலில், திராவிடியன் ஸ்டைலில் தூண்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அம்சமாக இருக்கக்கூடியது ஒரு விஷயம். கூரைகள், இந்த கோயிலின் கூரை பகுதியில் பார்த்திங்கன்னா முழுவதுமாக அந்த சிற்பங்கள் அப்படியே மேலே சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறது ரொம்ப அற்புதமானது. இது நாகரா ஸ்டைல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதனுடைய தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா திராவிடியன் ஸ்டைல் அப்படின்னு பார்க்குறோம். பாபாநாத் இதில் நிறைய உருவங்கள் நடனம் ஆடுவது போன்ற ஒரு அமைப்பு பார்க்குறோம். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள். இந்த தூண்கள் எல்லாம் திராவிடியன் ஸ்டைல்ஸ், சம்வேர் இந்த சாளுக்கியா ஸ்டைலும் கொஞ்சம் இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப அமைதியான ஒரு கோயில் இது. தியானம் செய்கிறதுக்கு, மெடிடேட் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் இந்த பாபாநாத் சிவலிங்கம். உள்ளர இருக்குது பாருங்கள். இருபுறமும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான பழைய கோவில்கள், பழைய மனிதர்களினுடைய இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலு, கலை மற்றும் கட்டிடக்கலையை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா பட்டாடக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இது இருக்குது. இந்த பட்டாடக்கல்லுக்கு போகிறதுக்கு பதாமியிலிருந்து ஒரு பஸ் இருக்குது. பதாமியிலேருந்து 33 ரூபா பஸ்ஸு. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் போயிடும். அங்கே போனீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸை பார்க்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமைப்பை கொண்டது. இது 2 விதமான பாறைகளை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. பிறகு சிவபெருமான் நாட்டியம் ஆடுவது போன்ற ஒரு காட்சி. 2 விதமான பாறைகளை இங்கே பயன்படுத்தியிருக்கிறத நான் பார்க்குறேங்க. மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உருமாறிய பாறை, உருமாறும் பாறை. இன்னொரு ராக்கு செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் தான் ரொம்ப நுணுக்கமாக இந்த ஓட்டைகள்லாம், கலை அமைப்புகள்லாம் இருக்கிற மாதிரி காட்ட முடியும். ஏன்னா செதுக்கிறது ரொம்ப எளிமையானதாக இருக்கும். ஸோ சிதைவுறதும் ரொம்ப எளிமையாக சிதை விட்டு போயிடும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தயவுசெய்து இந்த சைடு கர்நாடகா மாநிலம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு கோவில், பார்க்கப்பட வேண்டிய ஒரு கோயில். மிஸ் பண்ணிடாமல் பதாமியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம்.